லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லுகிறார். ஒருவேளை கடந்த மாதம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழுது கொண்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை வருஷம் தொடங்கின நாட்கள் முதல் கடைசி மாதம் வர கடந்து வந்த இத்தனை மாதங்களும் இத்தனை நாட்களும் நீங்கள் அழுது அழுது வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் என்று என்னுடைய அழுகை மாறும், என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் மாறும், என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அந்த துன்ப நாட்கள் மாறும், என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் மாறும் என்று ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளையே, நீ அழாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அதே வார்த்தையை ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, அழாதே. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை தாங்குவார். இந்த மாதம் முழுவதும் தேவ மகிமை உங்களை வழிநடத்தும். தேவ பிரசனம் உங்களோடு கூட இருக்கும். தேவ மகிமை உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கும். இன்றைக்கு பல ஜனங்கள் பல காரியத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். பிள்ளைகளை குறித்து ஒரு கூட்டம் அழுது கொண்டிருக்கிறது. வியாதியை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது. இழப்புகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு எதிர்காலத்தை நினைத்து அழுகை இருக்கிறது. சிலரை பார்க்கும் பொழுது நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம் தெரியலையே. வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பிரச்சனை, குடும்பத்தில் இதனால் போராட்டங்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் மருத்துவமனையில் அழுதுட்டு இருக்கிறாங்க. சிலர் அட்வொகேட் வாசலில் அழுதுட்டு இருக்கிறாங்க. சிலர் நண்பருடைய வீட்டில் அழுதுட்டு இருக்கிறாங்க. சிலர் ரூமை பூட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் தனி அறையில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? அழாதே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? நான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு விதவை தாய் ஒருவள் இருக்கிறாள். அவருடைய மகன் திடீரென்று மரித்து போனான். அழுது கொண்டிருக்கிறாள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு சொத்து, நான் நேசிக்கிற என்னுடைய மகன் தானே, என்னுடைய புருஷனை நான் இழந்து போனேன், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் விதவை என்கிற ஒரு பெயர் எனக்கு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளையும் எனக்கு இல்லாமல் போனானே என்ற ஒரு தாகத்தோடு ஒரு வருத்தத்தோடு போராட்டத்தை எண்ணி இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் அவளை தேடி வந்தார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார், அழாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அழுகையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த மாதம் வரைக்கும் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று வரைக்கும் வாழ்க்கையில் சோதனைகளே பார்த்துட்ருக்கிறோம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ஜபதல்பூர் என்கிற ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு டேம் ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு ஷிப் ஒன்று, ஒரு போட் ஒன்று பயணிகளை கூட்டிக் கொண்டு, சுற்றுலா பயணிகளை கூட்டிட்டு அழகாக சுற்றி காட்டும்படியாக போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் காற்று அதிகமாக வீசுகிறபடியினால அங்கே இருக்கிற ஜனங்கள் சொன்னாங்க, ஐயா, இந்த காற்று அதிகமாக வீசுகிறது, இந்த படகுல மேலே உட்கார்ந்துருக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் மறுபடியும் திருப்பி இதை கரைக்கு கொண்டு வந்து விடுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேப்டன் சொல்கிறாரு, நோ, இதெல்லாம் சாதாரண விஷயம்மா, நான் இதை விடவும் பயங்கரமான அலைகளையும் பயங்கரமான காற்றையும் பார்த்துருக்கிறேன், அதன் நடுவில் என்னுடைய படகை நான் ஓட்டியிருக்கிறேன், இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? 5-10 நிமிடங்களில் இந்த போட் தலைகீழாக கமந்தது. போட் தலைகீழாக கமந்தது. ஏறத்தாழ சொல்கிறாங்க 29லேருந்து 43 பேர் அந்த படகுல பயணம் செய்திருக்க வேண்டும். ஆனால் சிலர் மரித்து போனார்கள். அதில் என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு தாய் தான் மறிக்கும் தருவாயில் தன்னுடைய 4 வயது பிள்ளைய இறுகமாக கட்டிப்பிடித்து கொண்டு சாகிற வரை அவனை உறுதியாக பற்றி கொண்டாள். கீழே இருந்து அந்த பாடியை எடுக்கிறாங்க. தாயும் மகனும் சேர்ந்து அவர்கள் மரித்து போன நிலைமையில் இந்தியாவே துக்கப்பட்ட ஒரு நாள் என்று சொல்லலாம். தாயின் அன்பை குறித்து சொல்லுகிற ஒரு அழகான ஒரு புகைப்படம் தான். ஆனால் அது நிறைய பேருடைய இருதயத்தை பாதிப்புக்குள்ளாக மாற்றினது, உடைத்து போட்டது. இன்னைக்கு தாயின் அன்பு மாறிவிடுகிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நாம் பார்க்கிற எல்லா அன்பும் மாறலாம். ஆனால்
ஆண்டவர் ஒரு அன்பாக ஒரு வார்த்தையை சொல்ற, என் மகனே, என் மகளே, நீ அழ வேண்டாம், உன் அழுகையை அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார், உன் துன்பத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார், உன் வெறுமையை அவர் செழிப்பாக மாற்றுவார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். இயேசு அவளை பார்த்து சொன்னார் அழாதே என்று சொன்னார். அவருடைய பாடையை தொட்டார், மரித்து போனவன் உயிரோடு எழும்பி வந்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட செத்து போன காரியங்கள் இருக்கலாம், செத்து போன ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், செத்து போன ஆசீர்வாதம், செத்து போன ஹெல்த்தாக இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் அதை உயிரோடு எழுப்பும்படியாக விரும்புகிறார், அதை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக விரும்புகிறார். இதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத புஸ்தகத்தின் உதவியோடு உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய அழுகை மாற வேண்டுமானால் முதலாவது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவளை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரிகிறது? கர்த்தர் பார்த்தாதான் அழுகை மாறும். இன்னைக்கு தேவனுடைய பார்வை எப்பொழுது நம் மேலே வருகிறதோ நம்முடைய அழுகையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு பல நேரத்தில் தேவனுடைய பார்வை நமக்கு மேலே வர முடியாமல் இருக்கிற தடை என்ன தெரியுமா? ஆராதிக்கிற நேரத்தில் சரியா ஆராதிக்கிறது இல்லை, ஜெபிக்கிற நேரத்தில் சரியா ஜெபிக்கிறது இல்லை, பாடுற நேரத்தில் சரியா பாடுறது இல்லை, வசனத்தை வாசிக்கிற நேரத்தில் சரியா வாசிக்கிறது இல்லை. ஆண்டவர் இதை கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு மாய்மாலமான வாழ்க்கை, வெளியரங்கமாக மனுஷன் பார்க்கிறபடியான வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கல. இன்னைக்கு மனிதர்கள் எப்போவுமே எதை பார்க்குறாங்க தெரியுமா? எங்கள் பாஸ்டர் என்ன பார்க்கணும், என் ஊழியக்காரங்க என்ன பார்த்துடணும், நான் ஜெபிக்கிறத அவங்க பார்க்கணும். நோ, ஆண்டவர் எப்பொழுது உன்னை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுது தான் வாழ்க்கையில் விடுதலை, அப்போதான் அழுக மாறும், அப்போதான் கஷ்டம் மாறும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். அவள் போடுற சத்தம் தேவனுடைய பார்வையை ஈர்த்தது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய பார்வையை ஈர்க்க வேண்டும். இன்னைக்கு பல நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிற தடை என்ன தெரியுமா? வேற எல்லா காரியத்திற்கும் முதலிடத்தை கொடுப்பாங்க, வேற கல்யாண வீட்டுக்கு சீக்கிரமாக போவாங்க, காது குத்து வீட்டுக்கு சீக்கிரமாக போவாங்க. ஆனால் தேவனுடைய ஆராதனை என்று வந்தால் 8 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் 9:30 மணிக்கு வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விருப்பப்படுகிற ஒரு காரியம், 6 மணிக்கு ஆராதனை. யார் 6 மணிக்கு ஷார்ப்பாக தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து முட்டைக்கால் போட்டு, ஆண்டவரே இந்த வாரம் என்னை பலப்படுத்தும் அப்பா, இந்த வாரத்தில் நான் பலன் இழந்து போயிருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும், சுகத்தை இழந்து போயிருக்கிறேன், சுகத்தை தாரும், கண்ணீரோடு கேட்க 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 தேவனுடைய பார்வை எந்த மனிதனுக்கு மேலே கடந்து வருகிறதோ அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! வேத புஸ்தகத்தில் அன்னாளை குறித்து வாசிக்கும் பொழுது உலக மனிதர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இவள் குடித்து வெறித்து போயிருக்கிறாள். எல்லாருடைய பார்வை அவளுக்கு மேலே எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவள் ஒரு குடிக்காரி என்கிற ஒரு பார்வை தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல கூட தேவனுடைய பார்வை அவளை தேடி வந்தது. ஏனென்றால் அவள் கூப்பிட்ட சத்தம் அப்படி இருந்துச்சு. அவள் அழுக குடித்து வெறித்தவளை போல இருந்தாள். இன்னைக்கு தேவ சமூகத்தில் யார் அழ விரும்புகிறீங்களோ, யார் உங்களுடைய இருதயத்தை உடைக்க விரும்புகிறீங்களோ, யார் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பார்வை எனக்கு மேலே வரணுமப்பா, ஆண்டவரே உம்முடைய மகிமை என் மேலே வெளிப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, தேவ ஆவியானவர் மரித்து போன காரியங்களை மறுபடியும் எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா! 38 வருஷம் வியாதியோடு ஒரு மனுஷன் இருக்கிறான். பெதஸ்தா குளம் அருகே படுத்து இருக்கிறான். எத்தனையோ மனிதர்கள் அந்த வழியே வந்து செல்லுகிறார்கள், எத்தனையோ வியாதியஸ்தர்கள் அந்த இடத்துல படுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய முகத்தின் மேலே தேவனுடைய பார்வைப்பட்டது, அவருடைய சரீரத்தின் மேலே தேவனுடைய பார்வைப்பட்டது. ஏனென்றால் நான் நினைக்கிறேன், ஒருவேளை அந்த மனுஷன் சத்தம் போட்டு அழுதிருப்பான், ஐயோ என்னால் இந்த வலியை தாங்க முடியல, எனக்கு என்னை மீட்க ஒரு மேசியா வரமாட்டாரா, ஐயோ இந்த காயங்களை ஆற்ற ஒரு மேசியா வரமாட்டாரா, என்னை தாங்க ஒரு தேவன் வரமாட்டாரா என்று அவன் கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்டிருப்பார்.
அங்கே அத்தனை ஜனங்கள் இருந்தாலும் 38 வருஷம் பிரச்சனையோடு இருந்த ஒரு மனுஷனுக்கு மேலே தேவனுடைய கண்கள் அமர்ந்தது. அதனால பார்க்கிறோம், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், கமான் எழும்பு, உடைய விசுவாசத்தினாலே இவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். எடுத்துட்டு நடக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாக விரும்புகிறார். அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்ற வேண்டுமானால் அறை வீட்டை பூட்டி கொண்டு தேவ சமூகத்தில் முட்டங்கால் போட்டு குடித்து வெறுத்தவளை போல, ஓ ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் நீ அழ ஆரம்பித்தால், நீ ஜெபிக்க ஆரம்பித்தால், தேவனை துதிக்க ஆரம்பித்தால், பரத்திலிருந்து பலகனிகளை திறந்து உன்னை இடங்கொள்ளாதபடி செத்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் உயிரோடு எழுப்ப அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு இந்த அற்புதங்களை செய்ய வேண்டுமானால், இந்த அதிசயங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வை உங்கள் மேலே பதிகிறவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு காரியத்திற்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். அதே அதிகாரத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிட்ட வந்து பாடையை தொட்டார். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின் துவக்கத்தில் அவளை பார்த்த ஆண்டவர் இதுக்கு முந்தின வசனத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். அழாதே என்று சொன்னார். அழாதே என்பதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்த்தோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அவளை தேடி வந்தது. தேவ சமூகம் அவளை தேடி வந்தது. இரண்டாவது பார்க்கிறோம், கிட்டே வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜேம்ஸ் சாப்டர் 4 and verse 8 நாம் வாசிக்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் கிட்ட வர வேண்டுமானால், ஆண்டவர் உங்கள் இடத்துல வர வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய 2 குணாதிசயத்தை மிக அழகாக இந்த இடத்துல ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உங்கள் கைகள் சுத்தமான கைகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாவம் படிந்த கரங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத அருவிருப்பான காரியங்களை நம்முடைய கரங்களில் வாங்கி கொண்டு இருக்கிறோம். லஞ்சங்களை வாங்குறோம். இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவன் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை. இன்னைக்கு வட்டிக்கு கொடுக்கிறவன் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை. ஒருவேளை அவன் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும், 4 கார் வச்சிருப்பான், 5 பங்களா வச்சிருப்பான். ஆனால் எதிர்காலத்தை பார்த்தா சீரழிஞ்சு போயிருக்கும். குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, வியாதி இருக்கும், வெறுமை இருக்கும், பிள்ளைகளுடைய நிலைமை தலைகீழாக இருக்கும். இன்னைக்கு கை சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் வரணும்னா ஆராதனைக்கு வந்து சும்மா வெள்ளையும் போட்டு உட்கார்றது ஆராதனை இல்லை, சும்மா கைத்தட்டி பாடுறது ஆராதனை இல்லை. இன்னைக்கு பாடுற நீ சுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்னைக்கு கரங்களை தட்டுகிற நீ கரங்களை சுத்தமாக பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு லஞ்சம், எது செஞ்சாலும் லஞ்சம், அது செஞ்சால் லஞ்சம், சின்ன காரியத்திற்கும் இன்னைக்கு லஞ்சம் கொடுக்காம லஞ்சம் வாங்காத மனுஷனை பார்க்கறது குறைவாக இருக்கிறது. ஏதாவது சொல்லி அதை சொல்லி இதை சொல்லியாவது லஞ்சத்தை வாங்கிட்டு போயிடுறான். வாங்கிறது கொடுக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வாங்குறவன் பாவம். தேவன் தான் காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய கரங்களை பரிசுத்தமாக்கும். ஆவியானவரை, என்னுடைய கரங்கள் பரிசுத்தத்தை இழந்து போயிருந்தால் ஆண்டவரை இன்றைக்கு பரிசுத்தமாக்கும்படியாக விரும்புகிறேன். அதாவது ஆண்டவர் தாவீதை ரொம்ப அழகாக நேசித்தார். ஆண்டவர் சொல்லும் பொழுது வேத புஸ்தகத்தில் சொல்லுகிறார், இந்த இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார், க்ளோஸ் டு மை ஹார்ட் என்று சொல்லுகிறார், இருதயத்திற்கு நெருக்கமானவன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த தாவீது தான் அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டியிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவ ஆவியானவர் பார்க்கிறார், அவருடைய கரங்கள் இரத்தம் கரைப்பட்ட கரங்களாக இருக்கிறது, பாவம் நிரம்பின கரங்களாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து சொல்லுகிறார், உன்னுடைய கரங்கள் இரத்தம் படிந்த கரங்களாக இருக்கிறபடியால் நீ இந்த சபையை கட்டுவதில்லை, உனக்கு பதிலாக உன்னுடைய மகனாகிய சாலமோன் இந்த சபையை கட்டுவான் என்கிற ஆசீர்வாதத்தை தூக்கி பிள்ளை கையில் கொடுத்துட்டார்.
காரணம் என்ன தெரியுமா? கரங்கள் பாவம் படிந்த கரங்களாக மாறினது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் நம் கரங்களால் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக பாவங்களை நாம் அதிகரித்து கொண்டிருக்கிறோம், சாபங்களை அதிகரித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆவியானவரை, நான் இருமனம் உள்ளவனாக இல்லாமல் தகப்பன பரிசுத்தம் உள்ளவனாக வாழ விரும்புகிறேன். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவனாக இல்லை, என் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறேன். இன்னைக்கு வெளியரங்கத்தில் பார்த்தா நிறைய ஜனங்கள் வாழுகிறார்கள், மனுஷனுக்கு பிரியப்படுத்துகிற வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. அவங்க என்ன பார்த்துட்டு குறை சொல்லிடுவாங்களோ, இவங்க இந்த ட்ரெஸ்ஸு போடாமல் போனால் என்னை பார்த்து ஏளனமாக பேசிடுவாங்களோ, அந்த கலர் தான் அவங்களுக்கு பிடிக்கும், அதனால் அதை தான் போட்டு போகிறோம். நோ, ஆண்டவர் உனக்கு எதை கொடுத்துருக்கிறாரு சந்தோஷமாக போடு. ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழுங்க. ஆண்டவருக்கு பிரியமான பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழுங்க. இன்றைக்கி வெளியே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிலெல்லாம் பரிசுத்தத்தை காட்டுறோம், ஆனால் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை இழந்து போயிட்டோம். இன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ வட்டாரத்தில் வெளியரங்கத்தில் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நாங்கள் பெரிய பரிசுத்தவான் என்று காட்டிக்கொள்கிறோம், ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். அதனால்தான் வசனத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறாங்க. ஒரு வசனம் போதும். அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒரு செத்தை தைலக்காரன் குப்பியில் இருக்கிற அந்த மொத்த தைலத்தையும் நாரி போக பண்ணும். இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. அந்த வசனம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அந்த ஒரே ஒரு செத்தையை தூக்கி யார் வெளியே போடுறீங்களோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளிப்பிரகாரமான பரிசுத்தம் அல்ல, வெளிப்பிரகாரமான நாடகம் அல்ல, வெளிப்பிரகாரமான என்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்வதல்ல, தேவனுக்கு பயந்து வசனத்துக்கு பயந்து பரிசுத்தமாய் கரங்களை பரிசுத்தப்படுத்தணும். எங்கள் ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பாடையை தொட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையில் சிங்க கபில தூக்கி போட்டாங்க, ஆனாலும் உண்மை உள்ளவனாக இருந்தான், ஆனாலும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தான். தேவன் அவனை தொட்டார். தேவன் அவனை 3 முறை தொட்டார். வேத புஸ்தகத்தில் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு முறை அவனை தொடும் பொழுது அவன் பெரிய நித்திரையிலிருந்து அவன் எழும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த வசனம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய வாயை தொட்டார், மறுபடியும் வல்லமையாக பேச ஆரம்பித்தான். 18ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய சரீரத்தை தொட்டார், அவனுடைய சரீரத்தில் பலவீனங்கள் மாறி புதிய பலனை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த தானியேலுக்குள்ள தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, தேவனுக்கு மேலே இருக்கிற விசுவாசம் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரனை தொட்டாரே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சுகம் கிடைக்கும் என்று யார் தேவனை விசுவாசிக்கிறீர்களோ நிச்சயமாய் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஆவியானவர் நம்மை தொடுவதற்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு கீ என்ன தெரியுமா? விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு பல தேவ பிள்ளைகளை ஆண்டவரால் தொட முடியலை. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் குறைஞ்சு போயிருக்குது. இன்னைக்கு விசுவாசத்தின் நிலைமையில குறைஞ்சு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன தொடுங்க தகப்பனே, ஆண்டவரே என் வாழ்க்கையை தொடுங்க, என் குடும்பத்தை தொடுங்க, ஆண்டவரே என்னுடைய வியாதிப்பட்ட சரீரத்தை நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொட்ட அற்புதம் நடக்கும். ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியத்தை உங்கள் கண்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். தேவ ஆவியானவர் 3 காரியங்கள் நம்ம மத்தியில் பேசுகிறார். முதலாவது பார்க்கிறோம், தேவனுடைய அட்ராக்ஷன், தேவனுடைய பார்வையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது பார்க்கிறோம், தேவ சமூகத்தில் நமக்கு இருக்க வேண்டிய காரியம் பரிசுத்தம். கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். லஞ்சம் தேவையில்லை, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான பாவம் தேவையில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்பீங்கன்னா இந்த கிருபை நாட்களில் தேவ ஆவியானவர் உங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற. 3வது பார்க்குறோம், நம்பிக்கை, விசுவாசம். பாடையை தொட்டா அற்புதம் நடக்கும், சர்ரத்தை தொட்டா அற்புதம் நடக்கும். செத்து போனவன் உயிரோடு எழும்ப முடியும். அந்த அழுது புலம்பி கொண்டிருக்கிற தாயாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவளுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. தேவனுக்குள்ள இருந்த மகிமை கிரியை செய்ய ஆரம்பித்தது. செத்து போன சரீரம் மறுபடியும் உயிரோடு எழும்பினதாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவர் உங்களை மறுபடியும் உயிரோடு எழுப்ப வேண்டுமானால் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவ சமூகத்தில் இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிற. கண்களை முடிச்சு சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.